வணக்கம். சிறப்பு நேர்காணல் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம். இன்றைய நமது சிறப்பு விருந்தினர் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியினுடைய முன்னாள் மாநில தலைவர் KV தங்கபால் சார். வணக்கம். வணக்கம். சார், திமுக கூட்டணியில் தொகுதிகள் எல்லாம் எந்தெந்த கட்சிக்கு எந்தெந்த தொகுதிகள் அப்படிங்கிற அறிவிப்பு பட்டியலை வெளியிட்டிருக்காங்க. ஒரு முக்கியமான கூட்டணி கட்சியான காங்கிரஸுக்கு அவர்கள் ஒதுக்கிய தொகுதிகள்லாம் முழுமையாக இருக்கா? மன நிறைவை தருதா? உண்மையாக ஏற்கனவே நாங்கள் இரண்டு கட்சிகளும் ஏற்பட்ட உடன்படிக்கையின் அடிப்படையில் 10 தொகுதிகள் காங்கிரஸுக்கு என்று ஒதுக்கப்பட்டுள்ளது. நாங்கள் மிகுந்த மகிழ்ச்சியோடு இதை ஏற்றுக்கொண்டிருக்கிறோம். கூட்டணி என்பது தோழமை கட்சிகள் இணைந்து செயல்படும் நிகழ்வு. அதில் திராவிட முன்னேற்றக் கழகத்தின் தலைமையில் தமிழகத்தில் அமைக்கப்பட்டுள்ள இந்த கூட்டணி மிகப்பெரிய வெற்றி கூட்டணியாக மாறும். அந்த நம்பிக்கை எங்களுக்கு உண்டு. இப்போது திமுக காங்கிரஸ் கூட்டணி உருவான உடனே அதிமுகவினர் மட்டும் அல்ல, பொதுவான அரசியல் பார்வையாளர்கள் முன்வைத்த ஒரு விமர்சனமாக கூட அதை எடுத்துக்கலாம். காங்கிரஸ் கட்சிக்கு 10 நாடாளுமன்ற தொகுதிகளா? திமுக ஆரம்பத்திலே ஒரு கூட்டணி கட்சியான காங்கிரஸ் கட்சிக்கு இவ்வளவு இடம் அதிகம் கொடுத்துருச்சு அப்படிங்கிற ஒரு விமர்சனத்தை பொதுவாகவே பத்திரிகையாளர்கள் முன் வச்சாங்க. நீங்கள் கண்டிப்பாக அதெல்லாம் பத்திரிகையில் ஊடகங்கள் பேசுனதை பார்த்துருப்பீங்க. 10 தொகுதி காங்கிரஸுக்கு அதிகம் அப்படிங்கிற பார்வையை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? 2004 காங்கிரஸ் கட்சி திராவிட முன்னேற்ற கழகத்தோடு கூட்டணி வைத்திருந்தது. அப்பொழுது காங்கிரஸ் கட்சி 10 இடங்களை பெற்றிருந்தது. 10லும் நாங்கள் வெற்றி பெற்றிருந்தோம். 2009 காங்கிரஸ் கட்சி திராவிட முன்னேற்ற கழகத்தோடு கூட்டணி அமைத்திருந்தது. அப்போது தமிழ்நாடு காங்கிரஸ் தலைவராக நான் தான் இருந்தேன். தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சிக்கு 2009ஆம் ஆண்டு நடந்த நாடாளுமன்ற தேர்தலில் 16 இடங்களை நாங்கள் பெற்றிருந்தோம். ஆகவே இந்த கூட்டணியில் திராவிட முன்னேற்ற கழகம் காங்கிரஸ் இணைந்திருக்கும் பொழுது யாருக்கு எத்தனை இடங்கள் முக்கியமல்ல, இந்த கூட்டணி வெற்றி கூட்டணியாக மாறுவதற்காக எங்கள் 16 இடங்களிலிருந்து 10 இடங்கள் குறைத்துக் கொண்டிருக்கிறோம். இன்னொன்று, இந்த இடங்கள் முக்கியமல்ல, இந்த இடங்களிலே நாங்கள் எத்தகைய தன்மையோடு இருக்கிறோம், செயல்படுகிறோம் என்பதை பொறுத்து இன்றைக்கு எங்கள் கூட்டணியில் மேலும் சில நண்பர்களை இணைத்திருக்கிறோம். தோழமை கட்சிகள் இணைந்திருக்கின்றன. அவர்களுக்கும் பங்கீடு வேண்டும் என்ற அடிப்படையில் தான் 16 இடங்களில் இருந்த காங்கிரஸ் 10 இடங்களில் போட்டியிடுகிறோம். இல்லை, கடந்த கால வரலாறுகள் தேர்தலில் எத்தனை இடம் நாங்கள் நின்றோம் என்பதை நீங்கள் ஒரு வரலாற்று பூர்வமாக நீங்கள் அதை சொல்கிறீங்க. அதை மறுக்க முடியாது, இதை யாரும் மறுக்க முடியாதுன்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் 2011 காங்கிரஸுக்கு 63 இடங்கள் கொடுத்த பிறகு அந்த திமுக காங்கிரஸ் கூட்டணி மிகப்பெரிய ஒரு தோல்வியை சந்தித்தது. அது மட்டும் இல்லாமல் இந்த 2016 நீங்கள் திமுக காங்கிரஸ் கூட்டணியில் கூட உங்களுக்கு வெற்றி 8 இடங்கள் தான் காங்கிரஸுக்கு கிடைத்தது. இந்த சூழ்நிலையில் 10 நாடாளுமன்ற உறுப்பினர் இடங்கள் என்றால் 60 சட்டமன்ற இடங்களுக்கு சமமாகிறது. ஆக இந்த சமீபத்திய ஒப்பிடு பார்க்கும்போது காங்கிரஸுக்கு அதிக இடம் தானே அப்படிங்கிறதான அவங்களுடைய பார்வையா இருக்கு. காங்கிரஸ் கட்சி அகில இந்திய கட்சி, பாரம்பரியமிக்க கட்சி. காங்கிரஸ் கட்சிக்கு என்று வாக்கு வங்கி இருக்கிறது. அந்த அடிப்படையில் தான் இந்த ஒதுக்கீடுகள் நடக்கிறது. ஒன்று. இரண்டாவது, காங்கிரஸ் கட்சியும் திராவிட முன்னேற்ற கழகம் நீண்ட நெடுங்காலமாக இருக்கிற தோழமை கட்சிகள். 15 ஆண்டுகள் நாங்கள் தொடர்ந்து கூட்டணி இருந்திருக்கிறோம். சில இடைவெளிகளிலே நாங்கள் தனித்திருந்திருக்கிறோம். அது எங்களுடைய உடன்பட்டு நாங்கள் போன நாடாளுமன்ற தேர்தல் தனிச்சு நின்னீங்க. நாங்களும் திமுகவும் பேசி அதை எடுத்துக்கொண்டோம், தனித்து நின்றோம். அதான் யதார்த்தமான உண்மை. ஊடா நட்புன்னு அவர் விமர்சனம் செஞ்சாரு. ஆனா நீங்க பேசி எடுத்துக்கிட்டு தான் சொல்றீங்க. இல்ல, அதுக்கான சூழலை அவர் இந்த காங்கிரஸை குறித்து சொன்னதாக யாரும் நேரடியாக சொல்லவில்லை. வேற யாரு சார் கூடா நட்புன்னு சொன்னாரு? இல்ல, நீங்க அதை தவறா புரிஞ்சுக்கிட்டு பேசுறாங்க. அது உண்மை இல்லை. அவர் ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தில் குறிப்பிட்ட ஒரு வார்த்தையை வைத்துக்கொண்டு காங்கிரஸுக்கு அதை முடிச்சு போடுவதை நாங்கள் விரும்பவில்லை. அது சரியான பார்வையும் இல்லை என்று தான் கருதுகிறேன். எங்களுக்கான பகுதியை இன்றைக்கு வழங்கியிருக்க திராவிட முன்னேற்ற கழகம், திமுக தரப்பினருமே கூட ஒரு அதிக இடம், அது காங்கிரஸுக்கு அதிக இடம் கொடுப்பது திமுக தொண்டர்கள் மத்தியில் ஒரு அயற்சியை ஏற்படுத்தும் அப்படின்னா. ஏன்னா கடந்த சட்டமன்ற தேர்தலில் உங்களுக்கு தெரியும், திமுக நின்ற இடங்களில் எல்லாவற்றிலும் வெற்றி பெற்றிருக்கிறது. ஆனால் காங்கிரஸ் மற்றும் 8 இடங்கள் மட்டும் தான் வெற்றி பெற்றது. ஆக இந்த மாதிரியான ஒரு சூழல் தமிழ்நாட்டில் இருக்கு. இதனால இவங்க இவ்வளவு சீட்டு கொடுத்துருக்க வேணாம் அப்படிங்கிற ஒரு பார்வை இருந்தது. அதனாலதான் அந்த கேள்வி வருது. கடந்த தேர்தலில் நடந்த நிகழ்ச்சிகளை பற்றி இப்பொழுது மதிப்பீடு செய்வது நல்லதல்ல. அது இப்பொழுது தேவையும் இல்லை. எங்கள் கூட்டணி மனமொத்து நடக்கிற கூட்டணி, ஒருவருக்கு ஒரு புரிந்து கொள்ளுகிற கூட்டணி. அந்த அடிப்படையில் காங்கிரஸுக்கென்று ஒரு வாக்கு வங்கி உண்டு தமிழ்நாட்டில். அதை யாரும் மறுத்துவிட முடியாது. கட்சி ரீதியாக மட்டுமல்ல, பொதுமக்கள் ரீதியாகவும் உண்டு. தலைவர் ராகுல் காந்தியினுடைய தலைமை என்பது அடுத்த கட்டம்.
இன்றைக்கு தலைவர் ராகுல் காந்தி அடுத்த பிரதமர் என்று தமிழ்நாட்டினுடைய எதிர்க்கட்சி தலைவரும் அருமை சகோதரர் மாண்புமிகு ஸ்டாலின் அவர்கள் மிக பட்டவர்த்தனமாக தமிழகத்திலே தலைவர் கலைஞருடைய சிலை திறப்பு விழாவிலே முன்மொழிந்திருக்கிறார். இல்லை, நீங்கள் சொல்ற இந்த ஒரு விஷயம் முக்கியமான விஷயம். அதாவது திமுக தலைவர் மு.க.ஸ்டாலின் தான் பிரதமர் வேட்பாளராகவே ராகுல் காந்தியை முன்மொழிந்திருக்கிறார். அந்த வகையில் திமுக காங்கிரஸ் கூட்டணி எந்த அளவுக்கு ஒரு ஒருமித்த கருத்தோடு இருக்குதுன்னு நீங்க சொல்றீங்க. இந்த விஷயத்தை பார்க்கும்போது உங்களுடைய காங்கிரஸ் தலைவர்களே இதுவரை ராகுல் காந்தியை பிரதமர் வேட்பாளர்னு சொல்லல, மற்ற கூட்டணி கட்சி தலைவர்களும் சொல்ல, தமிழ்நாட்டில் திமுக மட்டும்தான் சொல்லியிருக்கிறாங்க. ஈவன் இடதுசாரிகள் கூட அப்படி ஒரு முழக்கத்தை, அப்படி ஒரு கோரிக்கையை வைக்கல, ஏற்றுக்கொள்வதாகவும் இதுவரை வெளிப்படையா சொல்லல. இந்த விஷயத்தை எப்படி பாக்குறீங்க? திமுக மட்டும்தான் அந்த முழக்கத்தை சொல்லியிருக்கு, ஏன் உங்களுடைய மற்ற கூட்டணி கட்சிகள் சொல்ல? உங்கள் கட்சியின் மூத்த தலைவர்களும் இதுவரை அப்படி சொல்லல. ஒரு நிமிஷம், தலைவர் ராகுல் காந்தி அவர்களே மிக தெளிவாக சொல்லியிருக்கிறார். எங்களுடைய பார்வை என்பது காங்கிரஸ் கட்சியின் தலைவர் ராகுல் காந்தி அவர்கள், தமிழகத்தில் திராவிட முன்னேற்ற கழக தலைவர் மாண்புமிகு ஸ்டாலின் அவர்கள். இப்படி பார்வையில் ஒவ்வொரு கட்சிக்கும் அந்தந்த மாநிலத்தில் இருக்கிற கட்சிகள், மாநில தலைவர்கள் அந்த கட்சியின் தலைவராக இருக்கிறார்கள். அகில இந்திய காங்கிரஸ் கட்சி மத்தியில் ஆட்சி அமைக்கக்கூடிய வாய்ப்பை நாங்கள் பெறுவோம், நம்புகிறோம். உறுதியாக அது நடக்கும் என்று நான் சொல்ல விரும்புகிறேன். உங்க கட்சி ஒரு நிமிஷம், காங்கிரஸ் கட்சியின் தலைவராக இருக்கிற தலைவர் ராகுல் காந்தி தான் பிரதமர் வேட்பாளர், அதில் சந்தேகம் யாருக்கும் வேண்டாம். இதை சொல்லி தெரிய வேண்டிய விஷயம் இல்லை. ஆனால் எங்களுக்கு ஒரே ஒரு குறிக்கோள் இருக்கிறது, இந்தியாவில் பாஜக ஆட்சி மாற்றப்பட வேண்டும். இது மக்கள் விரோத ஆட்சி நடக்கிறது, மக்களுடைய உரிமைகளை காக்கிற நல்லாட்சி வேண்டும், மதசார்பற்ற ஆட்சி வர வேண்டும் என்று விரும்புகிறோம். இந்த நிலையில் தலைவர் ராகுல் காந்தி இந்த நாட்டு நலன் கருதி எல்லோரையும் அரவணைத்து செல்ல வேண்டும். மக்கள் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிறகு ஒரு முதல் பிறவை தேர்ந்தெடுப்போம் என்று சொல்கிறார், தெளிவா சொல்றார். ஆனா அதுல தான் பிரதமர் அவர் சொல்ல வேண்டிய அவசியமே அவர் சொல்லவில்லை. இப்ப திமுக தலைவர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் முதன்முறையாக சொல்லியிருக்கிறார். இப்போது வரை மு.க.ஸ்டாலின் மட்டும்தான் சொல்லி இல்லை ராகுல் காந்தி பிரதமர் வேட்பாளர் என்று காங்கிரஸ் கட்சியினுடைய அடுத்த கட்ட தலைவர்கள் கூட சொல்லவில்லை. தமிழகம் மட்டும்தான் முன்மொழிந்திருக்கிறது, தமிழகம் மட்டும்தான் சொல்லி இருக்கிறது, வேற யார் காங்கிரஸ் தலைவர் கூட சொல்லல. திராவிட முன்னேற்ற கழக தலைவர் ஸ்டாலின் அவர்களுக்கு எங்களுடைய நன்றியும் பாராட்டும் எப்பொழுதும் உண்டு. அதற்கு அடுத்த கட்டமாக முன்னாள் பிரதமர் தேவகவுடா கர்நாடக கூட்டணியிலே இருக்கிறார், அவர் சொல்லுகிறார். சரத்பவார் சொல்லுகிறார். அதை போலவே லாலு பிரசாத் கட்சியின் தலைவர் தேஜ் அவர்கள் சொல்லுகிறார்கள். இப்படி எங்களோடு இணைப்பாக இருக்கிற கட்சி தலைவர்கள் சொல்லுகிறார்கள், அது சந்தேகம் இல்லை. எங்கள் கூட்டணி இருப்பவர்கள் சொல்லுகிறார்கள், அது சந்தேகம் இல்லை, சொல்லுகிறார்கள். ஆனால் அதே சமயத்தில் எங்களோடு கூட்டணி இல்லாமல் இருக்கிற எல்லோரும் இணைந்து பணியாற்றுகிற மற்ற கட்சி தலைவர்களுக்கு என்ன வாய்ப்பு இருக்குது இந்தியாவில்? ஒன்றை நாங்கள் தெளிவாக சொல்ல விரும்புகிறோம். நாங்கள் தோழமையுணர்வோடு எல்லோரையும் அரவணைத்து சென்று நாடாளுமன்ற தேர்தலுக்கு பிறகு எங்கள் குறிக்கோளை உறுதியாக அடைவோம். அந்த நேரத்தில் பிரதான கட்சியாக இந்தியாவில் காங்கிரஸ் மட்டுமே இருக்கும். பிரதான கட்சியாக காங்கிரஸ் கட்சியை தவிர்த்துவிட்டு மத்தியில் வேறொரு ஆட்சி அமைய முடியாது, வேறொரு தலைவரின் தலைமையை ஏற்றுக்கொள்ள வாய்ப்பு இருக்காது. கூட்டணி கட்சி வலிமை குறித்து எல்லாம் சொல்றீங்க. நான் ஏன் இதை மு.க.ஸ்டாலின் மட்டும் இல்ல தமிழகம் அப்படிங்கிற அழுத்தி சொல்றேன்னா, மேற்கு வங்கத்துல போனா மு.க.ஸ்டாலின் அவர்களே ராகுல் காந்தி தான் பிரதமர்ங்கிறத வலியுறுத்தி பேச மாட்டேங்கிறார், தமிழ்நாட்டில் மட்டும் தான் அப்படி பேசுறாங்க. அப்படி இருக்கும் போதுதான் பாஜக எதிர்ப்பு மனநிலையில் உள்ள கட்சிகள் கூட ராகுல் காந்தி பிரதமர் வேட்பாளர் என்பதை ஒரு வலியுறுத்தி சொல்வதற்கு தயங்குகிறார்கள், இல்ல அதில் சொல்லாமல் இருக்கிறார்கள் கேள்வி வருது. அதை நாங்கள் ஒன்றை சொல்ல வேண்டும். எங்களுடைய கூட்டணி தோழர்கள் ஒரு பக்கமும், எங்கள் கூட்டணி அல்லாத பிற பிஜேபி எதிர்க்கிற கட்சிகள் இணைந்து நடத்துகிற இந்த 23 கட்சி கூட்டமைப்பு, இந்த கூட்டமைப்பில் நாங்கள் எடுத்திருக்கிற முடிவின் அடிப்படையில் இந்த பிரச்சனையை இப்பொழுது பேச வேண்டியது இல்லை என்று தலைவர் ராகுல் காந்தி தெளிவாக சொல்லிவிட்டார், கூட்டணி கூட்டத்திலே சொல்லிவிட்டார். உங்களுடைய தொகுதி சேலம் இப்பொழுது திமுக எடுத்திருக்கிறாங்க, காங்கிரஸ் ஒரு வலிமையான இது, நீங்கள் உங்களுக்கான அடையாளமாக இருக்கக்கூடிய ஒரு தொகுதி, அதை திமுக எடுத்துட்டாங்க. எப்படி சார் பாக்குறீங்க நீங்க? இல்ல உங்க கட்சி கொடுத்துருச்சு? திமுக எடுக்கவில்லை. அந்த கூட்டணி பேச்சுவார்த்தை நானும் ஒரு உறுப்பினராக இருக்கிறேன். நான் போட்டியிட வேண்டும் என்றால் எந்த தொகுதி எனக்கு வேண்டும் என்றாலும் அதை அருமை சகோதரர் ஸ்டாலின் அவர்கள் வழங்குவதற்கு தயாராக இருந்தார்கள். நான் 2014 ஆண்டு தேர்தலிலே போட்டியிடவில்லை என்று உறுதியாக தெரிவித்திருக்கிறேன். அதற்கான காரணம், காங்கிரஸ் கட்சியில் தொடர்ந்து நானே பல தேர்தல்களில் போட்டியிடுவதை நான் விரும்பவில்லை. ஒன்று, புதியவர்களுக்கு வாய்ப்பளிக்க வேண்டும் என்ற என்னுடைய எண்ணம், அதை செயல்படுத்தி காட்டுவதில் நான்
முதன்மையானதாக இருக்க வேண்டும் என்று நீங்க தான் விரும்புகிறேன். விரும்பி வேணான்னு இருக்கீங்க. நான் போட்டியிடவில்லை என்பது நீங்கள் எடுத்த முடிவு. நான் எடுத்த முடிவு. அதை காங்கிரஸ் கட்சி நிறைவேற்றி இருக்கு. என் காங்கிரஸ் தலைவர்களே என்னை நிற்க வேண்டும் என்று சொன்னார்கள். சேலம் தொகுதியில எந்த தொகுதி வேணாலும் தமிழ்நாட்டில் நான் பல தொகுதியில் நின்றுக்கிறேன். சில தொகுதியில் வெற்றி பெற்றிருக்கிறேன், சில வெற்றி பெறவில்லை. எனக்கு தெரியும். இருந்தாலும் நான் தமிழகத்தில் ஒரு புதிய அரசியலை உருவாக்க விரும்புகிறேன். உங்க கட்சியில அடுத்த கட்ட தலைவர்கள் வரணும், அடுத்த கட்ட இளைஞர்கள் வரணும். இளைஞர்களுக்கு வாய்ப்பளிக்க நான் போட்டியிடவில்லை என்று தெரிவித்தேன். அதை அதன் அடிப்படையை ஒத்துக்கொண்டிருக்கிறார்கள். அதற்காக நான் பெருமைப்படுகிறேன் ஒழிய எனக்கு பாதகம் இல்லை. காங்கிரஸ் கட்சியில இந்த குழு அரசியல், கோஷ்டி பூசல் நிறைய இருக்கும். மற்ற கட்சியில இருக்கும் அப்படின்னு சொன்னாலுமே இங்க அதிகமா இருக்கும். அதுவும் நீங்க கமிட்டி தலைவரா இருந்திருக்கீங்க. அந்த கோஷ்டி பூசல் என்னன்னு மத்தவங்க சொல்லி உங்களுக்கு தெரிய வேண்டியதில்லை. இந்த மாதிரியான நேரத்துல, தேர்தல் நேரத்துல அது ரொம்ப வீரியமா அந்த கோஷ்டி அரசியல் வெளிப்படும். ஊடகங்களுக்கு அவங்களே கட்சி தலைவர்களுக்கு மீது விமர்சனம் வச்சு போட்டி போட்டுக்கிட்டு கொடுப்பாங்க. இதெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம். இந்த நிலையில் இந்த 10 தொகுதியில் வேட்பாளர்களை அறிவிக்கும் போது நிறைய பேர் ஆசைப்பட்டிருப்பாங்க, தான் நிற்கணும் அல்லது இவருடைய ஆதரவாளர் அவருடைய ஆதரவாளருங்கிற அந்த பேச்செல்லாம் இருக்கும். இந்த 10 தொகுதியில் அதற்கான வாய்ப்புகள்லாம் இருக்காது. காங்கிரஸ் கட்சியை பொறுத்தவரையில் கூட்டணி என்று வருகிற போது ஒருவருக்கொருவர் விட்டுக் கொடுக்கும் மனப்பான்மை வேண்டும். எல்லா கட்சிகளும் குழு அரசு இருக்கிறது, இல்லைன்னு சொல்ல முடியாது. கொஞ்சம் குறைவா இருக்கலாம், கொஞ்சம் அதிகமா இருக்கலாம். 2011 சட்டசபை தேர்தலெல்லாம் ஒவ்வொரு தொகுதிக்குமே போட்டி வேட்பாளரை காங்கிரஸ் நிப்பாட்டினதை நம்ம பார்த்தோம். இல்ல இல்ல அப்படிலாம் இல்லை. நான் தான் தலைவராக இருந்தேன் அன்னைக்கு. அதான் சொல்றேன் கேளுங்க. சில இடங்களில் சில நண்பர்கள் விரும்பினார்கள், அவர் கிடைக்கவில்லை. அதற்காக போட்டியாக இல்லை. அவர் அழைத்து பேசினோம், அவர்கள் திரும்ப கட்சிக்கு உதவினார்கள், செயல்பட்டார்கள். இதெல்லாம் எல்லா கட்சியும் நடக்கிற விஷயங்கள் தான். வெற்றியை பெரிய லெவல்ல 2011 பாதிக்கலையா? இல்ல, அது கட்சியையும் கூட்டணி கட்சியான திமுகவையும் மிகப்பெரிய லெவல்ல கோஷ்டி அரசியல் பாதிக்கலையா 2011? கோஷ்டி அரசியலுக்கும் வெற்றிக்கும் சம்பந்தம் இல்லை என்பதை நான் முன்ன தெளிவாக சொல்ல விரும்புகிறேன். இது சில தனிநபர்களுடைய குழு மனப்பான்மை காரணமாக ஒரு கட்சியை தோற்கடிக்க முடியாது. இந்த தேர்தலை பொறுத்தவரையில் இந்தியா முழுவதும் பிஜேபி திரு மோடி அவர்கள் மீது ஆன எதிர்ப்பு அலை வீசுகிறது. அந்த மோடி எதிர்ப்பு அலை காங்கிரஸ் கோஷ்டி அரசியல காணாம பண்ணிருங்கிறீங்க? இல்ல காங்கிரஸ் கோஷ்டின்னு சொல்ல வேணாம், எல்லா கட்சியிலும் இந்த நிகழ்வுகள் நடக்கும். அது கட்சி அந்தந்த கட்சி தலைமைகள் அந்த நேரத்தில் சரியாக அழைத்து பேசி, அதுபோல ஒரு சில நண்பர்கள் விருப்பம் இல்லாமல் இருந்தால் அது கோஷ்டி சொல்ல மாட்டேன், வெறுப்புகளை வெளியிலே காட்டினால் அதை பற்றி பேசி அவர்களை சமாதானப்படுத்த முடியும். இப்போ ராகுல் காந்தி அவர்கள் தமிழ்நாட்டிற்கு வந்தது அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய சமூக வலைதளங்கள்ல பாராட்டுக்கள், வாழ்த்துக்கள், பல்வேறு விதமான கருத்துக்களை உருவாக்குச்சு. உங்களுக்கு நல்லாவே தெரியும். குறிப்பா அந்த கல்லூரியில் மாணவிகளுடன் அவருடைய கலந்துரையாடல் என்பது பெரிய லெவல்ல அவருக்கு பெண்கள் மத்தியில், இளைஞர்கள் மத்தியில் ஒரு செல்வாக்கு இருக்கு அப்படின்னு சமூக வலைதளங்கள்ல பல்வேறு கருத்துக்கள் வந்தது. ஆனால் அது அன்று மாலை நடைபெற்ற கூட்டத்தில் ராகுல் காந்திக்கு அந்த இடத்தில் காலையில் இருந்த அந்த வரவேற்பு அப்படியே கொஞ்சம் ஒரு மங்கி போன ஒரு சூழல் வந்துருச்சே, அது எதனால நினைக்கிறீங்க நீங்க? அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. அந்த லட்சக்கணக்கான மக்கள் கூடுகிற கூட்டத்தை நான் நேரில் இருந்து பார்த்தவன். அவருடைய பேச்சு, அவருடைய வலிமை நான் மிக அதிகம் உணர்ந்திருக்கிறேன். அந்த வலிமை சிறிதும் குறையவில்லை. இல்ல அவர் சிறப்பாக பேசினார் அப்படிங்கிற விஷயம் அது இல்ல. அந்த மாலை பேச்சில் என்ன ஆச்சுன்னா, காலையில் அவரை பற்றி பேசிய சமூக வலைதளங்கள் வந்த விஷயங்கள் எல்லாம் தங்கபாலு அவர்களுடைய மொழிபெயர்ப்பு அப்படிங்கிற ஒரு விஷயம் வரும்போது அது அப்படியே காங்கிரஸ் ஆதரவா பேசிக்கிட்டு இருந்தவங்க, ராகுல் காந்திக்கு ஆதரவா பேசிக்கிட்டு இருந்தவங்க எல்லாருமே தங்கபாலுடைய மொழிபெயர்ப்பு குறித்து ஒரு கடுமையான விமர்சனத்தை சமூக வலைதளங்கள்ல முன்வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதை நீங்க உணர்ந்தீங்களா? எனக்கு தெரியும், நான் கேள்வி அதுக்கடுத்து நான் பார்த்தேன். எனக்கு அந்த தகவல் வந்திருக்கு, என்கிட்ட பார்க்குறேன். எவ்வளவு பாராட்டுகள் வந்தாலும் அதை பாராட்டுகள் பெரிதாக பிரதிபடுத்துவது இல்லை. சமூகத்தில் நிறைய பாராட்டுகள் வருகிறது, கட்சி மட்டத்திலும் மற்றவர்கள் மட்டத்திலும், கட்சிக்கு அப்பாற்பட்ட வருகிறது. அது ஒரு பக்கம். இளைஞர்கள் இதை எதிர்ப்பாக பேசுவது அல்லது நையாண்டி பேசுவது அல்லது நகைச்சுவாக பண்ணுவதெல்லாம் இருக்குது, இல்லைன்னு சொல்ல முடியாது. ஆனால் இதனுடைய வீச்சு தன்மை பார்க்கணும். ஒட்டுமொத்தமாக பார்த்தா அந்த கூட்டத்தில் நடந்த நிகழ்வுகளில் ஒரு சில தகவல் நடந்திருக்கலாம். அதற்கு காரணம் மொழிபெயர்ப்பாளர் என்பவர் எங்களுக்கு நேர குறைவு. அன்றைக்கு அந்த கூட்டம் நடக்கிற போது அவர் வருவதற்கு முன்னால் தோழமை கட்சியவர்கள்லாம் பேச வேண்டும், எதிர்க்கட்சி தலைவர் ஸ்டாலின் அவர்கள் பேச வேண்டும், அதற்கு பிறகு இவர் நம்முடைய தலைவர் ராகுல் காந்தி பேச வேண்டும். அந்த நேர குறைவு காரணமாக அவர் அடுத்த விமானத்தை பிடிக்க வேண்டும் 6 மணி 20 மணிக்கு. ஆகவே எனக்கு சொல்லப்பட்டதும் அவர் பேசுவதில் நீண்ட நேரம் அதை
மொழிபெயர்ப்பு என்ற பெயரில் சுருக்கமாக நீங்கள் செய்ய வேண்டும் என்று இல்ல சுருக்கமா நீங்க சொல்லி இருக்கிறது அப்படிங்கறத யாரும் விமர்சனம் பண்ணல. ஆமா, ஆனா அவர் சொன்னது மாறி வந்துருச்சு. அவர் சொன்னதற்கும் இவர் சொன்னதுக்கும் ஒரு சில இடங்களில் அந்த தவறு நடந்திருக்கு எனக்கு தெரியும். அதற்கு அந்த சூழல் தான் காரணம். அதுக்கு அவரும் வேகமா பேசிட்டே இருந்தா நான் வேகமா சரியான முன்னேற்பாடுகள் இல்லையா? இல்ல ஏற்பாடுகள் சரியா பண்ணல. உங்களை பதட்டப்படுத்திருச்சு. அதெல்லாம் பதட்டம்லாம் நான் நிறைய பார்த்துலாம் ஒண்ணும் கிடையாது. அந்த மைக்ல எக்கோ வந்தது. நான் 12-1 மணிக்கு போய் அந்த மைக் செட்லாம் சரி பண்ணிட்டு தான் வந்தேன். அந்த சிஸ்டம் ஆப்ரேட்டர்கிட்ட சொன்னேன், 2 சைடில் இருக்க மைக்கை குறைச்சி எடுத்துருங்க, மற்றெல்லாம் சரி. ஒவ்வொரு மைக்காக செக் பண்ணி அவர் பேசுகிறதுக்கு நாங்கள் பேசி பார்த்தோம். அந்த ஸ்டேஜில் இருக்க மைக்கும் பக்கத்தில் இருக்க எக்கோ ஒரு ப்ராப்ளம் இருந்தது. அப்புறம் அந்த 2 தடவையில் நான் பேசும்போதே அவரை திரும்பி நான் அவர் சொன்னதை கேட்காம திரும்பி அவர் கேட்டு தான் மறுபடியும் திருப்பி அதுக்கு மொழிபெயர்த்தேன். அதுபோல் ஒரு சில 2 இடத்துல தவறு நடந்திருக்குன்னு தெரியும் எனக்கு. அது வேண்டுமென்று செய்யறது விஷயம் இல்லை. எந்த மொழிபெயர்ப்பாளரும் அதை அவருடைய கருத்து வேண்டுமென்று சொன்னீங்க அப்படின்னு யாரும் சொல்லல. இல்ல, அந்த சூழல் தான் அது காரணம். டெக்னிக்கல் அந்த மைக் சரியா, ஆமா, அது எக்கோ பக்கத்துல மைக் பிரச்சனைனால உங்களுக்கு சரியா கன்வே ஆகல ராகுல் காந்தி சொன்னது. ஆமா, அதே சமயத்துல நான் அதுக்கு அதனால என்ன பண்ணேன்னா, நீங்க நிக்கும்போது திரும்பி சாஞ்சி தான் பார்த்தேன். அவர் கேட்டு தான் பேசினேன் சில இடத்துல. அந்த பிரச்சனை வந்த பிறகு அப்புறம் சரியா இருந்தது. அதுக்கு காரணம் எனக்கு தெரியும். அந்த தவறு நடக்கு தெரியும் எனக்கு. அப்போ சரி பண்ண முடியாது. அப்போ அந்த நேரத்தில் அந்த மொழிபெயர்ப்பில் நீங்கள் தெரிந்தோ தெரியாமலோ நடைபெற்ற அந்த பிரச்சனையால் மிகப்பெரிய அளவில் ஒரு வீரியமாக சென்று சேர்ந்திருக்க வேண்டிய ராகுல் காந்தியினுடைய உரை இந்த பிரச்சனைனால ஒரு மடை மாறிடுச்சோ இல்ல அப்படிங்கிற மாதிரி ஃபீல் பண்றீங்களா? அந்த மக்கள் முன்னால் இருந்த எழுச்சியை நான் பார்க்கிறேன். அவருடைய பேச்சு, அதற்கு நான் செய்த மொழிபெயர்ப்பு, அதற்கு மக்களுடைய ஆதரவு, அந்த கூட்டத்தில் இருந்த ஆதரவு, நீங்கள் கூட்டத்தில் ஆதரவு இல்ல, ஒரு நிமிஷம் அதையும் நீங்கள் கணக்கு எடுத்துக்கொள்ள வேண்டும். அதையும் நீங்கள் பார்க்க வேண்டும். அந்த படங்களையும் பார்த்து உண்மை தெரியும். சில நேரங்கள் எந்த மொழிபெயர்ப்பாளரும் 100% உறுதியாக அறுதியிட்டு சொல்கிறேன், அத்தனையும் அப்படியே சரியாக செய்துவிட முடியாது. சில நேரங்கள் தவறு நடக்கலாம். சில பேர் சிறப்பாகவும் பண்ண முடியும். ஆகவே நான் செய்து தவறு என்று சொல்லவில்லை, அதற்கு நியாயம் கற்பிக்கும் விரும்பவில்லை. ஆனால் இதுபோல நிலைகளில் சில தவறு நடக்க வாய்ப்பு உண்டு என்பதையும் மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அதன் மூலம் ராகுல் காந்தியுடைய பேச்சுடைய வீச்சு குறைந்ததான் சொல்ல மாட்டேன். அவருடைய எழுச்சியும் தன்மையும் தமிழகம் முழுவதும் இன்றைக்கு இருக்கிறது. கட்சி சாராதவர்கள், கட்சியை சார்ந்தவர்கள், தோழமை கட்சி நண்பர்கள், இப்படி பலர்கள் எனக்கு பாராட்டு வந்து கொண்டு, நான் மட்டுமல்ல, அந்த பாராட்டு நான் பெருமையாக கருதவில்லை. என்னென்னா என்னுடைய கடமையிலிருந்து நான் தவற நினைக்கிறேன். அவருடைய பேச்சு முழுமையாக சேர வேண்டும் நினைக்கிறேன். அதில் சந்தேகமே இல்லை. அதே நேரத்தில் சிறு சிறு குறிப்புகளை பெரிதுபடுத்துவதே ஒன்றும் பெரிய விஷயமா இல்ல. அது ஏன் அப்படி பேசப்படுதுன்னா, அது மொழிபெயர்ப்பு வழக்கம் போல சமூக வலைதளங்களை மீம்ஸ் கிரியேட் பண்றவங்க. ஒரு செய்தி சொல்றேன். இந்த மீம்ஸ் கிரியேட் பண்றவங்க எத்தனை பேர், எத்தனை சதவீதம், இதை பார்க்க எத்தனை சதவீதம்? ஆனா பெரும்பாலும் மக்களுக்கு எல்லா பாஜகவுக்கு எதிராக மிகப்பெரிய பரப்புரையை செஞ்சுக்கிட்டு இருக்கிறதும் இதே சமூக வலைதளங்கள் தான், இதே மீம்ஸ் தான். அத காங்கிரஸ் நண்பர்களே பகிர்றாங்க, தங்களுடைய முகநூல், வாட்ஸ்அப்ல அவங்களே பகிர்றாங்க. அதனால அதை நீங்க சாதாரணமா எப்படி எடுத்துக்க முடியும்? சாதாரணமா சொல்லல அது. ஆனா அது ஒரு பகுதி. இப்ப உங்க தொலைக்காட்சி இருக்கு வச்சுங்க, உங்க தொலைக்காட்சி, என்னுடைய தொலைக்காட்சி, இன்னும் மற்ற தொலைக்காட்சிகள் இருக்கிற எல்லா தொலைக்காட்சிகளும் அதை மிக சிறப்பாக ஒளிபரப்பி அவருடைய பேச்சு முழுமையும் மக்களிடத்திலே கொண்டு சேர்த்திருக்கிறார்கள். அதற்கு நன்றி. 2வது விஷயம், இவ்வளவு மக்கள் வீழ்ச்சி இருக்கிறதை இந்த சமூக வலைதளங்கள் மட்டுமே சிதைத்துவிட நம்பிக்கை வேண்டியதில்லை. அது ஒரு பகுதி. அவர்கள் தொடர்ந்து செய்து கொண்டே இருப்பார்கள். பிஜேபி கட்சியில் அதுக்கிட்ட தனி இயக்கம் நடக்குது. எதையெல்லாம் எந்த சின்ன சிறு குறைகளை பெரிதாக்க முயற்சிக்கிறார்கள். அவர்களுடைய மொழிபெயர்ப்பை விமர்சனம் செய்தவர்கள் பெரும்பாலும் பிஜேபிங்கிறீங்க. நான் அப்படி சொல்ல மாட்டேன். அது கூட இல்லை. ஆனால் அவர்களும் வலைதளங்களில் தங்களுடைய பதிவுகளை மேற்கொள் காட்டுகிறார்கள். எங்களுடைய வலைதளங்களிலும் எங்களுடைய நண்பர்கள் காட்டுகிறார்கள். இதெல்லாம் இயல்பு நடக்கிற விஷயங்கள். ஆகவே அது ஒரு தவறு, ஒரு நடந்த தவறை நான் மறைக்க விரும்பவில்லை. அதை தவறை சரி செய்யதான் பார்க்க வேண்டும் ஒழிய அதுவே பெரிய விஷயமாக கருதி மக்களிடத்திலே நடந்திருக்கிற அத்துணை வளர்ச்சி, அத்துணை வீழ்ச்சி, அவருடைய தன்மைகளை யாரும் குறைத்து மதிப்பிட வேண்டாம் என்பது என்னுடைய பார்வை. அதுல என்ன இப்ப நீங்க பாஜகவினர் செஞ்சாங்கிறீங்க, பலர் அதுல வருத்தப்பட்டது என்ன, பலர் அதுல முக்கியமானது என்னன்னா, ராகுல் காந்தி அவர்கள் இந்த மாதிரியான ஒரு விமான தொழில்நுட்பம் குறித்து அனில் அம்பானிக்கு என்ன தெரியும் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தை வச்சிருக்காரு. அது மிகப்பெரிய ஒரு அரசியல் பொலிட்டிக்கல் சட்டையர். அதாவது இந்த பாஜக ஆட்சி மீது இவர்கள் எப்படி பொருத்தமே இல்லாமல் ஒரு பரிவர்த்தனையை நடத்தி கொண்டு இருக்கிறார்கள் என்று வைத்தது. ஆனால் அதை தவறாக மொழிபெயர்த்ததன் மூலமாக எவ்வளவு பெரிய ஒரு அரசியல் விமர்சனம் இப்போது பேசப்படாமல் போய்விட்டது.
அதை மொழிபெயர்த்திருந்தால் அவர் சொன்னதை அப்படியே சொல்லியிருந்தால் இன்னைக்கு பாஜக மீது ராகுல் காந்தி வைத்த ஒரு மிகப்பெரிய விமர்சனம் அடுத்த நாள் தலைப்பு செய்தியாயிருக்கும். அது இந்த தவறான மொழிபெயர்ப்பினால் தவற விட்டு விட்டோமே அப்படிங்கிற ஒரு ஆதங்கத்தையும் பதிவு செய்யறாங்க. அதை நீங்க உணர்றீங்களா? இல்ல, நான் உணராம இல்லை, நான் சொல்றேனே சில தவறுகள் நடப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது, அதற்கு காரணத்தை கூட சொல்லிட்டேன். ஆனால் அதுவே ஒரு பிரச்சனையாக மாறிக்கொண்டிருக்க வேண்டிய அவசியம் இல்லை. அதை விட தலைவர் ராகுல் காந்தி சொன்ன பல விஷயங்களை மக்களுக்கு சரியான பார்வையில் கொண்டு செலுத்தியிருக்கிறேன் என்பதையும் நான் ஒப்புக்கொள்ள வேண்டும். அது மக்களுக்கு அங்கே அந்த மக்களுடைய ஆரவாரம், அவருடைய கைத்தட்டல், அவருடைய பேச்சு, அவருடைய உணர்வுகளை நான் பிரதிபலித்து அதையும் பார்த்து தான் வந்திருக்கோம். அது மாதிரி நிறைய விஷயங்கள் அவரை பற்றி அந்த கூட்டு நடந்த விஷயங்களை அந்த மொழி வழியாக தமிழக மக்கள் சென்றிருக்கிறது என்பதையும் யாரும் மறந்துவிடக்கூடாது. இப்போது தமிழகத்தில் ரொம்ப ஒரு முக்கியமான கோரிக்கையாக இருப்பது இந்த மத்திய அரசிடம் சரி மாநில அரசிடம் தொடர்ந்து முன்வைக்கிறாங்க அந்த 7 தமிழர் விடுதலை குறித்து. ராகுல் காந்திகிட்ட கூட அவர் இது குறித்து ஏதாவது ஒரு பாசிட்டிவாக பேசுவாரா அப்படிங்கிற மாதிரியான ஒரு எதிர்பார்ப்பு இருந்தது. மத்திய அரசு ஒருவேளை வருகின்ற தேர்தலுக்கு பிறகு காங்கிரஸ் ஆட்சி அமையும் பட்சத்தில் இந்த 7 தமிழர் விடுதலையில் இந்த பாஜக அரசிடமிருந்து என்ன வேறுபட்ட நடவடிக்கையை காங்கிரசிடம் எதிர்பார்க்கலாம்? இந்திய அரசாங்கத்துக்கு என்று ஒரு சட்டம் இருக்கிறது. இந்த சட்டத்தின் ஆட்சி இந்தியாவில் நடக்க வேண்டும் என்பது நாங்கள் உறுதியாக இருக்கிறோம். காங்கிரஸ் கட்சியை பொறுத்தவரையில் இந்த பிரச்சனையை காங்கிரஸ் கட்சி சட்டத்தின் வழியாக இதனால் தீர்வுகள் கிடைக்க வேண்டும் என்பதை நாம் விரும்புகிறோம். இன்றைக்கு நீதிமன்ற நடவடிக்கைகளை நாம் குறைத்து மதிப்பிட முடியாது, குறைக்கக்கூடாது. ஒன்று, சட்டத்தின் ஆட்சி என்பது அனைத்து மக்களுக்கும் சமமான ஒன்று. இந்த நாட்டினுடைய மிகப்பெரிய தலைவர், இந்த நாட்டினுடைய முன்னாள் பிரதமர், அவருடைய படுகொலை என்பது சாதாரணமான விஷயம் இல்லை. அதை யாரும் சற்று ஒதுக்கி வைத்து விடக்கூடாது என்பதும் நாங்கள் கருத்துமாக இருக்கிறோம். அதே நேரத்தில் தலைவர் ராகுல் காந்தி அவர்களே, சகோதரி பிரியங்கா அவர்களே, எங்களுடைய அன்னை சோனியா காந்தி அவர்களே இந்த செயல்பாட்டை மன்னித்து விட்டார்கள். அதற்கு பிறகு காங்கிரஸ் கட்சி எங்கே வருகிறது? காங்கிரஸ் கட்சி எங்கே தடுக்கிறது? காங்கிரஸ் கட்சி தடுக்கவே இல்லையா? இல்ல, எப்படி சொல்ல முடியும்? நீங்க காங்கிரஸ் கட்சி 7 பேர் விடுதலை ஆதரிக்குதா? 7 பேரை நீதிமன்ற விடுதலை செஞ்சால் ஒப்புக்கொள்ளுமா? ஒரு நிமிஷம். தலைவர் ராகுல் காந்தி சட்டத்தின் வழியாக நடக்கிற கடமைகளை நாங்கள் வரவேற்கிறோம் சொல்லிட்டாரு. அதை நாங்கள் எதிர்க்கவில்லை சொல்லிட்டாரு. இன்னும் வேற என்ன வேணும் உங்களுக்கு? ஒரு நாட்டினுடைய தலைவரை காங்கிரஸ் நண்பர்கள் அவர்களை விடுதலை செய்யக்கூடாதுன்னு தொடர்ந்து பேசுறாங்க சார். தொடர்ந்து பேசுறாங்க. ஒரு நிமிஷம், விடுதலை செய்யக்கூடாதுன்னு பேசுறாங்க. ஒரு நிமிஷம். நானும் அப்படி பேசியவன் தான். பேசியவர் தான் நீங்க? நானும் பேசிய காலத்தில் அப்படி பேசுனீங்க. தமிழ்நாடு தலைவராக இருந்தபோது பேசியிருக்கிறேன், இல்லை என்று சொல்லவில்லை. அதற்கு காரணம் எங்களுடைய கோபம், எங்களுடைய வருத்தம். இந்த நாட்டுடைய தலைவரை இழந்துவிட்ட சோகத்தில் நாங்கள் பேசுறது. அது மட்டும் அதை கொச்சைப்படுத்த முடியாது. அது மட்டுமல்ல, நீதிமன்றத்தின் அடிப்படையிலோ மாநில அரசு தங்கள் அதிகாரத்தை பயன்படுத்தி அவர்களை விடுதலை செய்தால் காங்கிரஸ் அரசு தடுக்காது, காங்கிரஸ் கட்சி தடுக்காது, தங்கபாலு மறுப்பு தெரிவிக்க மாட்டார். ஒரு நிமிஷம். எங்களுடைய தலைவரே அதை சொல்லிவிட்ட பிறகு நாங்கள் எப்படி சொல்ல முடியும்? தமிழர் விடுதலை உங்களுக்கு எந்த மாற்று கருத்தும் இல்லை. மேல்முறையீடு போக மாட்டீங்க, பாருங்க, அதை விமர்சிக்க மாட்டீங்க. காங்கிரஸ் கட்சி எந்த இதையும் இந்த சட்டத்தின் வழியாக நடக்கிற நிகழ்வுகளை காங்கிரஸ் ஒருபோதும் தடுத்தது இல்லை என்பதையும் நாங்கள் மறந்துவிடக் கூடாது. 7 தமிழர் விடுதலை என்று தீர்ப்பு வந்தால் நீங்க ஏற்பீங்க? நீங்க சார், நீங்க நாங்க எப்பயும் முதலே அவரே சொல்லிட்டாரு, இன்னைக்கு சொல்லல. சென்றதில் முன்னால் பாண்டிச்சேரியில் கேட்டாங்க, இந்த கேள்வியை கேட்டாங்க. நாங்கள் அதை மறந்து மன்னித்து விட்டோம். சட்டத்தின்படி அவங்க விடுவிக்கப்பட்டால் நீங்க ஆதரிப்பீங்களா இல்ல மறுப்பு தெரிவிப்பீங்களா? சொல்றதை கேளுங்க. சட்டத்தினுடைய நிகழ்வுகளை எல்லோரும் ஏற்றுக்கொள்ள வேண்டிய கடமையில் இருக்கிறோம் என்பதை மறந்துவிடக்கூடாது. சட்டம் தன் கடமையை செய்ய வேண்டும். சட்ட ரீதியாக நடக்கிற பிரச்சனைகளில் நாங்கள் தடைய மாட்டோம் என்று எங்கள் கட்சி சொல்லிவிட்டது. எங்கள் தலைவர் சொல்லிவிட்டார். விடுதலை செஞ்சா ஆதரிப்பீங்களா சொல்ல முடியல. இல்ல, யார் சொல்றது? சட்டம் தன் கடமையை செய்யட்டும், அதை காங்கிரஸ் கட்சி அதுக்கு தடையாக இல்லைன்னு சொல்லிவிட்டோம். எங்கள் தலைவரே சொல்லிருக்காரு, நாங்க மன்னித்து விட்டு சொல்றாரு. ராகுல் காந்தி மறந்து விட்டாருங்கிற அந்த மேன்மையான தன்மைகளை பாராட்டுவது பதிலாக அதை பற்றி மீண்டும் மீண்டும் பேசுவது நல்லதல்ல. நிறைவா ஒரு கேள்வி சொல்லுங்க. அடுத்த முறை ராகுல் காந்தி தமிழகத்துக்கு வரும்போது மொழிபெயர்ப்பாளராக தங்கபாலு இருப்பாரா? அதை பற்றி நான் கவலைப்படவில்லை. நான் இப்பொழுதும் கேட்டு வரவில்லை. என்னுடைய தலைவர், தமிழ்நாடு தலைவர் திரு அழகிரி என்னை அழைத்து நீங்கள் செய்ய வேண்டும் என்று சொன்னால் செய்கிற, அவ்வளோதான். அதனால் நிறைய கட்சியில் நிறைய பேர் இருப்பாங்க, யாரும் செய்யலாம். 100% விஷயத்தில் 95% அல்லது 98% நிறைவே யாரும் பாராட்டுவதில்லை. ஒரு சிறை பற்றி கணக்கு பேசுவது நியாயமான விஷயம், படக்கூடாது. ஆனால் சொல்ற கேளுங்க, நான் கடந்த
30 ஆண்டுகளுக்கு மேலாக மத்திய அமைச்சர்கள், சரி, காங்கிரஸ் கண்டிப்பா. தலைவர்கள், தங்கபாலுடைய வரலாறு எல்லாருக்கும் தெரியும். தலைவர் ராகுல் காந்தி தமிழகத்திற்கு 26 முறை வந்திருக்கிறார் நான் தலைவராகும் போது. அப்பொழுது நான் தான் இல்ல, மொழிபெயர்த்தேன். இந்த கேள்வி ஏன் வருது? இல்ல, நீங்க சொல்ல கேளுங்க. சஞ்சய் காந்தி, ராஜீவ் காந்தி போன்றவர்களுக்கெல்லாம் நீங்க தான் மொழிபெயர்ப்பாளரா இருந்திருக்கீங்க. அதெல்லாம் அப்பேற்பட்ட தங்கபாலுக்கு இல்லை. ராகுல் காந்தியோட ஒரு அனுபவம் அமைந்து விட்டது தான் கேட்கிறேன் நான். அதெல்லாம் ஒண்ணு இல்ல. அன்றைக்கு இந்த சமூக ஊடக பிரியாளர்கள் இல்ல. அன்றைக்கு இருந்தா அன்னைக்கு விமர்சனம் செஞ்சிருப்பாங்க. இருக்கலாம் தப்பு இல்ல சார். இன்றைய நிலைமை வேறு. அந்த விஞ்ஞானத்தை கொண்டு வந்தே தலைவர் ராஜீவ்காந்தி தான். இந்த நாட்டுக்கு இவ்வளவு பெரிய வளர்ச்சி, விஞ்ஞான அறிவுகளை கொடுத்து நாங்கள் கூட அது பெருமைப்படுறோம். நான் யாரையும் கொச்சைப்படுத்த விரும்பல, அவளை பாராட்ட செய்யறேன். அதெல்லாம் மகிழ்ச்சியா அதை ஏத்துக்கிறேன். பாராட்டுகள் போது ஏற்றுக்கொள்வதும், சில தவறுகள் இருக்கும் போது அதையும் ஏற்றுக்கொள்ள மனப்போக்கு இருக்கிறது. நம்ம எந்த மனிதனும் தவறு செய்யாத மனிதன் கிடையாது. ஆனால் அதே நேரத்தில் நல்ல செய்திகள் மக்களுக்கு சேர வேண்டுவதில் எங்களுக்கு அழுத்தமான கருத்து உண்டு. அதை செய்து கொண்டிருக்கிறோம், முடிந்தவரை செய்வோம், அவ்வளவுதான். கண்டிப்பா இந்த தேர்தல் நேரத்துல உங்களுடைய கூட்டணி, எதிர்க்கட்சிகள் அமைத்திருக்கக்கூடிய கூட்டணி, அப்புறம் முக்கியமாக இப்போ இந்த 4 நாட்களாக மிக பரபரப்பா பேசப்பட்ட உங்களுடைய மொழிபெயர்ப்பு, எல்லா கேள்விகளுக்கும் ரொம்ப விரிவாகவே பதில் சொன்னீங்க. மிக்க நன்றி சார். மிக்க நன்றி.